ஓம் சாந்தி. 21/10/2025. இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து பாபாவோடு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்கள். ஞானத்தை சிந்தனை செய்ய அதிகாலை நேரம் மிகவும் நல்லதாகும். கேள்வி: பக்தர்களும் பகவானை சர்வசக்திவான் என்று சொல்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் சொல்கிறீர்கள். ஆனால் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: பகவான் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும், அனைத்தும் அவருடைய கைகளில்தான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நான் நாடகத்தின் கட்டுகளால் கட்டுப்பட்டிருக்கிறேன் என்று பாபா கூறியுள்ளார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாடகம் சர்வசக்திவான் ஆகும். பாபாவை சர்வசக்திவான் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், அவரிடம் அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்கான சக்தி இருக்கிறது. ஒருபொழுதும் யாரும் அபகரிக்க முடியாத ராஜ்யத்தை உருவாக்குகிறார். ஓம் சாந்தி. இதை யார் சொன்னது? தந்தை. ஓம் சாந்தி. இதை யார் சொன்னது? தாதா. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இதை அறிந்து கொண்டீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவருடைய மகிமை மிக பெரியதாகும். சர்வசக்திவான் என்று சொல்கிறீர்கள் என்றால் என்னதான் செய்ய முடியாது? பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் சர்வசக்திவான் என்பதற்கு மிக பெரிய பொருளை கொடுத்திருக்கிறார்கள். பாபா கூறுகிறார், அனைத்தும் நாடகத்தின் படி நடக்கிறது. நான் எதையும் செய்வதில்லை. நானும் கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சர்வசக்திவானாக ஆகிவிடுகிறீர்கள். தூய்மையாக ஆவதன் மூலம் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பாபா சர்வசக்திவானாக இருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. குழந்தைகளே, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். பிறகு சர்வசக்திவானாக ஆகி உலகின் மீது ராஜ்யம் செய்வீர்கள். சக்தி இல்லை என்றால் எப்படி ராஜ்யம் செய்வீர்கள்? சக்தி நினைவின் மூலம் கிடைக்கிறது. ஆகையால்தான் பாரதத்தின் பழமையான யோகத்தை பற்றி அதிகம் பாடப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் வரிசைப்படியாக நினைவு செய்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் உலக ராஜ்யத்தை அடைய முடியும் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இதை அபகரிக்கும் சக்தி யாருக்கும் இல்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் புகழை அனைவரும் பாடுகிறார்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. இது நாடகம் என்பதை தெரிந்த மனிதர்கள் யாரும் இல்லை. ஒருவேளை இது நாடகம் என்பதை புரிந்து இருந்தீர்கள் என்றால் ஆரம்பம் முதல் கடைசி வரை நினைவு வர வேண்டும். இல்லை என்றால் நாடகம் என்று சொல்வதே தவறாகி விடுகிறது. இது நாடகம், நாம் நடிக்க வந்துள்ளோம் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் அந்த நாடகத்தின் முதலிடை கடைசியை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் மேலிருந்து வருகிறோம், ஆகையால்தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். சத்தியுகத்தில் குறைவான மனிதர்களே இருந்தார்கள். இவ்வளவு ஆத்மாக்கள் அனைத்தும் எங்கிருந்து வந்தன? இது ஆரம்பமும் முடிவும் இல்லாத அனாதியான ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழிவற்ற நாடகம் என்பதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. இது ஆரம்பம் முதல் கடைசி வரை திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சினிமாவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்த்துவிட்டு பிறகு இரண்டாவது முறை திரும்பி பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சக்கரம் அப்படியே திரும்பவும் சுற்றும். கொஞ்சம் கூட வித்தியாசமாக இருக்காது. பாபா இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு அமர்ந்து எப்படியெல்லாம் புரிய வைக்கிறார். எவ்வளவு இனிமையான தந்தையாக இருக்கிறார். பாபா, தாங்கள் எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறீர்கள். அவ்வளவுதான். பாபா, இப்போது நாங்கள் எங்களுடைய சுகதாமத்திற்கு செல்கிறோம். ஆத்மா தூய்மையாகிவிட்டால் பால் கூட தூய்மையானதாக கிடைக்கும் என்பது இப்பொழுது தெரிகிறது. உயர்ந்த தாய்மார்கள் மிகவும் இனிமையானவர்களாக இருப்பார்கள்.
குழந்தைகளுக்கு நேரத்திற்கு அவர்களாகவே பாலூட்டுகிறார்கள். குழந்தைகள் அழுவதற்கான அவசியமே இருப்பதில்லை. இப்படியெல்லாம் இவற்றை கூட சிந்தனை செய்ய வேண்டும். அதிகாலையில் பாபாவோடு பேசுவதால் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பாபா, நீங்கள் உயர்ந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு எவ்வளவு நல்ல யுக்திகளை கூறுகிறீர்கள். பிறகு நாங்கள் உயர்ந்த தாய்மார்களின் மடியில் சென்று பிறப்போம். அநேக முறை நாங்கள்தான் அந்த புதிய உலகிற்கு சென்றிருக்கிறோம். இப்போது எங்களுடைய மகிழ்ச்சியான நாட்கள் வருகின்றன. இது மகிழ்ச்சி எனும் ஊக்க மருந்து. ஆகையால் தான் அத்தீந்திரிய சுகத்தை கேட்க வேண்டும் என்றால் கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. இப்பொழுது நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார். நம்மை மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானர்களாக உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார். கல்ப கல்பமாக நாம் நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைகிறோம், தோல்வி அடைகிறோம், பிறகு வெற்றி அடைகிறோம். இப்பொழுது தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் ராவணன் மீது வெற்றியடைய வேண்டும். பிறகு நாம் தூய்மை ஆகிவிடுவோம். அங்கே சண்டை, துக்கம் போன்ற வார்த்தைகளே இல்லை. எந்த செலவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் பிறவிகளாக எவ்வளவு செலவு செய்தீர்கள், எவ்வளவு ஏமாற்றம் அடைந்தீர்கள், எத்தனை குருமார்களிடம் சென்றீர்கள். இப்பொழுது அரை கல்பத்திற்கு எந்த குருவிடமும் செல்ல மாட்டோம். சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு செல்வோம். நீங்கள் சுகதாமத்திற்கு செல்லும் வழிபோக்கர்கள் ஆவீர்கள். இப்பொழுது துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். ஆஹா, நம்முடைய தந்தை நமக்கு எப்படி கற்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய நினைவு சின்னம் கூட இங்கே இருக்கிறது. இது மிகவும் அதிசயமானது. இந்த தில்வாடா ஆலயத்திற்கு அளவற்ற மகிமைகள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கிறோம். அதன் நினைவு சின்னம் கண்டிப்பாக உருவாகும் அல்லவா? இது அப்படியே நம்முடைய நினைவு சின்னமாகும். அம்மா, பாபா மற்றும் குழந்தைகள் அமர்ந்துள்ளார்கள். கீழே நினைவை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலே ஸ்வர்க்கத்தின் ராஜ்யம். மரத்தில் கூட எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. பாபா காட்சிகளை காட்டி பிறகு சித்திரங்களை உருவாக்கியுள்ளார். பாபாதான் காட்சிகள் காட்டி பிறகு சரி செய்தார். எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. அனைத்தும் புதிய ஞானம். யாருக்கும் இந்த ஞானத்தை பற்றி தெரியவில்லை. தந்தைதான் வந்து புரிய வைக்கிறார். மனிதர்கள் எவ்வளவு கீழானவர்களாக ஆகிக் கொண்டே செல்கிறார்கள். மனித உலகம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. பக்தியும் வளர்ந்து வளர்ந்து தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்கிறது. இங்கே நீங்கள் இப்பொழுது சதோ பிரதானமானவர்களாக ஆவதற்கான முயற்சி செய்கிறீர்கள். கீதையில் கூட மன்மனா பவ என்ற வார்த்தை இருக்கிறது. பகவான் யார் என்று மட்டும் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பகவானுடைய அறிமுகத்தை எவ்வாறு மனிதர்களுக்கு கொடுப்பது என்று அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். பக்தியில் கூட மனிதர்கள் அதிகாலையில் எழுந்து பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு பக்தி செய்கிறார்கள். அது கூட ஞான சிந்தனை என்றாகிறது அல்லவா? இப்போது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கிறது. பாபா மூன்றாவது கண் கொடுப்பதற்கான கதையை கூறுகிறார். இதைதான் மூன்றாவது கண்ணின் கதை என்று சொல்லிவிட்டார்கள். தீஜ்ரி கதை, அமர கதை, சத்யநாராயணருடைய கதை என்பன கூட புகழ் பெற்றவைகளாகும். சொல்லக்கூடியவர் ஒரு தந்தை. பிறகு பக்தி மார்க்கத்தில் நடக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் மூலம் தன்னிறைவு பெற்றவர்களாக ஆகிறீர்கள். ஆகையால் தான் தேவதைகளை மிகுந்த செல்வந்தர்கள் என்று சொல்கிறார்கள். தேவதைகள் மிகவும் செல்வந்தர்களாக பெரிய பணக்காரர்களாக ஆகிறார்கள். கலியுகத்தை பாருங்கள், சத்தியுகத்தையும் பாருங்கள். இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. முழு உலகமும் சுத்தமாவதற்கு அதிக காலம் பிடிக்கிறது அல்லவா? இது எல்லையற்ற உலகமாகும். பாரதம் அழிவற்ற கண்டம். இது ஒரு பொழுதும் அறைவது இல்லை. அரை கல்பம் ஒரு கண்டம்தான் இருக்கிறது. பிறகு வரிசைப்படியாக மற்ற கண்டங்கள் வெளிவருகின்றன. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்கிறது. உலகத்தின் வரலாறு, புவியியல் எவ்வாறு சுழல்கிறது என்பதை
புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். பழங்கால ரிஷி முனிவர்களுக்கு எவ்வளவு மதிப்பிருக்கிறது. ஆனால் அவர்களும் கூட உலகத்தின் முதலிடை கடைசியை தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் ஹட்டயோகிகள் ஆவர். மற்றபடி அவர்களிடத்தில் தூய்மையின் சக்தி இருக்கிறது. அதன் மூலம் பாரதத்தை நிற்க வைக்கிறார்கள். இல்லை என்றால் பாரதம் என்னவாக ஆகியிருக்கும் என்று தெரியாது. வீட்டை துடைத்து மெழுகும் பொழுது அழகாக இருக்கிறது. பாரதம் மிக தூய்மையாக இருந்தது. இப்பொழுது அதே பாரதம் தூய்மையற்றதாக இருக்கிறது. அங்கே உங்களுடைய சுகம் கூட நீண்ட காலம் இருக்கிறது. உங்களிடம் அதிக செல்வம் இருக்கிறது. நீங்கள் பாரதத்தில் தான் இருந்தீர்கள். உங்களுடைய ராஜ்யம் இருந்தது. நேற்றைய விஷயம். பிறகு மற்ற தர்மங்கள் வருகின்றன. அவர்கள் வந்து கொஞ்சம் மாற்றி தங்களுடைய பெயரை புகழ் பெற செய்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அனைவரும் கூட தமோ பிரதானமாகி விட்டார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் புதியவர்களுக்கு சொல்லக்கூடாது. முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தையின் பெயர், உருவம், தேசம், காலம் முதலியவற்றை தெரியுமா? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் நடிப்பு புகழ் பெற்றதாக இருக்கிறது அல்லவா? இப்பொழுது அந்த தந்தைதான் நமக்கு கட்டளைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நீங்கள் மீண்டும் உங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் என்னுடைய உதவியாளர்கள் ஆவீர்கள். நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். உங்களுக்காக கண்டிப்பாக தூய்மையான உலகம் உருவாக வேண்டும். பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் எழுதலாம். பிறகு இந்த சூரிய வம்சத்தவர், சந்திர வம்சத்தவர்களின் ராஜ்யம் நடக்கும். பிறகு ராவண ராஜ்யம் இருக்கும். படங்களை வைத்து புரிய வைப்பது மிகவும் இனிமையாக இருக்கிறது. இதில் நாள், தேதி அனைத்தும் எழுதப்பட்டுள்ளது. பாரதத்தின் பழமையான ராஜயோகம் என்றால் நினைவு ஆகும். நினைவின் மூலம் பாவ கர்மங்கள் அழிந்து விடுகிறது மற்றும் படிப்பின் மூலம் பதவி கிடைக்கிறது. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கண்டிப்பாக மாயையின் புயல் வரும். அதிகாலையில் எழுந்து பாபாவுடன் பேசுவது மிகவும் நல்லதாகும். பக்தி மற்றும் ஞானம் இரண்டிற்குமே இந்த நேரம் மிக நல்லது. இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேச வேண்டும். இப்பொழுது நாம் உயர்ந்த உலகத்திற்கு செல்வோம். வயதானவர்களின் மனதில் நாம் ஷரீரத்தை விட்டுவிட்டு கர்ப்பத்தில் செல்வோம் என்பது இருக்கிறது அல்லவா? பாபா எவ்வளவு போதை ஏற்றுகிறார். இப்படிப்பட்ட விஷயங்களை அமர்ந்து பேசினீர்கள் என்றால் கூட உங்களுடைய கணக்கு சேமிப்பாகும். சிவபாபா நம்மை நரகவாசியிலிருந்து ஸ்வர்க்கவாசியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் முதலில் வருகின்றோம். முழு சக்கரத்திலும் நாம் நடிப்பை நடிக்கின்றோம். இப்பொழுது தந்தை கூறுகிறார், இந்த மோசமான ஷரீரத்தை விட்டுவிடுங்கள். தேகம் உட்பட முழு உலகத்தையும் மறந்துவிடுங்கள். இதுதான் எல்லையற்ற துறவரமாகும். அங்கேயும் நீங்கள் வயதானவர்களாக ஆகிவிட்டால் நாம் குழந்தைகளாக ஆகப் போகிறோம் என்ற காட்சி தெரியும். அப்பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. குழந்தை பருவம் அனைத்திலும் நல்லது. இப்படியெல்லாம் அதிகாலையில் அமர்ந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். கருத்துகள் வெளிவந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கடந்துவிடும். எந்த அளவிற்கு இந்த பயிற்சி அதிகரித்து கொண்டே செல்லுமோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே செல்லும். மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் நீங்கள் நடந்து கொண்டு சுற்றி கொண்டே நினைவு செய்ய வேண்டும். அதிகமான நேரம் இருக்கிறது. தடைகள் உண்டாகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொழில் செய்கிறார்கள் என்றால் மனிதர்களுக்கு உறக்கம் வருவது இல்லை. சோம்பேறிகள் உறங்குகிறார்கள். நீங்கள் எவ்வளவு முடியுமோ சிவபாபாவையே நினைவு செய்து கொண்டிருங்கள். நான் சிவபாபாவிற்காக உணவு சமைக்கிறேன் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நாம் சிவபாபாவிற்காக இதை செய்கிறோம். உணவை கூட சுத்தமாக செய்ய வேண்டும். பிரச்சனை ஆகிவிடும்படியான பொருட்கள் இருக்கக்கூடாது. பாபா கூட நினைவு செய்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு
தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அதிகாலையில் எழுந்து தந்தையோடு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேச வேண்டும். தினமும் மகிழ்ச்சி எனும் ஊக்க மருந்தை அருந்திக் கொண்டே அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். சத்யுக ராஜ்யத்தை உருவாக்குவதில் தந்தைக்கு முழுமையான உதவியாளர்களாக ஆவதற்காக தூய்மையாக ஆக வேண்டும். நினைவின் மூலம் பாவ கர்மங்களை அழிக்க வேண்டும். உணவை கூட மிகவும் சுத்தமான உணர்வோடு உருவாக்க வேண்டும். வரதானம். தெய்வீக குணங்களுக்கு அழைப்பு கொடுப்பதன் மூலமாக அனைத்து அவகுணங்களுக்கும் ஆவுதி கொடுத்துவிடக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுக. எப்படி தீபாவளியின் பொழுது குறிப்பாக சுத்தம் செய்வது மற்றும் சம்பாதிப்பதன் மீது கவனம் வைக்கிறார்கள், அதே போல நீங்களும் அனைத்து விதமான பரிசுத்தம் மற்றும் வருவாயினுடைய லட்சியத்தை கொண்டு திருப்தியான ஆத்மா ஆகுங்கள். திருப்தியின் மூலமாக தான் அனைத்து தெய்வீக குணங்களை வரவழைக்க முடியும். பிறகு அவகுணங்களின் அர்ப்பணம் இயல்பாகவே ஏற்பட்டுவிடும். உள்ளுக்குள்ளே இன்னும் மீதமிருக்கும் பலவீனங்கள், குறைகள், பலமற்ற தன்மை, உணர்ச்சி வசப்படும் தன்மை போன்றவற்றை முடித்துவிட்டு இப்பொழுது புதிய கணக்கை ஆரம்பியுங்கள். மேலும் புதிய சம்ஸ்காரங்களின் புதிய ஆடையை தரித்து உண்மையான தீபாவளியை கொண்டாடுங்கள். ஸ்லோகன். ஸ்வமானம் என்ற இருக்கையில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் திட சங்கல்பம் என்ற பெல்ட்டை நன்றாக கட்டிக்கொள்ளுங்கள். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம். இந்த அழிவற்ற ஈஸ்வரிய ஞானத்தை பெறுவதற்கு எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. நமது இந்த ஈஸ்வரிய ஞானம் மிக சுலபமானது மற்றும் இனிமையானது. இதன் மூலமாக பல பிறவிகளுக்கான சம்பாத்தியம் சேமிப்பாகிறது. இந்த ஞானம் எவ்வளவு எளியது என்றால், எந்த ஒரு மகான் ஆத்மாவாக இருந்தாலும், அகலிகை போன்ற கல்புத்தியினராகட்டும், எந்த ஒரு தர்மத்தை சார்ந்த பாலகன் முதல் வயோதிகர் வரை யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இவ்வளவு சுலபமாக இருந்தும் கூட உலகத்தார் இந்த ஞானத்தை மிக பாரமானதாக கருதுகிறார்கள். ஒரு சிலர் நாம் அதிகமான வேத சாஸ்திரம் உபனிஷதம் படித்து பெரிய வித்வான் ஆகிவிட வேண்டும், அதற்காக மொழிகளை கற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதிகமான ஹட்டயோகம் செய்தால்தான் பிராப்தி ஏற்படும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த ஞானம் மிக சுலபமானது மற்றும் சரளமானது. ஏனென்றால் இறைவன் அவரே படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நமது அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு விட்டுள்ளோம். இதில் எந்த ஒரு ஹட கிரியை, ஜபம், தவம், சாஸ்திரம், பண்டிதராவதோ இதற்காக சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமோ இல்லை. இது இயல்பாகவே ஆத்மா தனது பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். ஒருவேளை யாராவது இந்த ஞானத்தை தாரணை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட யோகத்தினால் மட்டுமே அதிகமான நன்மைகள் ஏற்படும். இதில் ஒன்று தூய்மையாகிறோம், இரண்டாவது கர்ம பந்தனங்கள் சாம்பலாகிறது, மேலும் கர்மாதீத் நிலையை அடைகிறோம். அந்த அளவு இந்த சர்வசக்திவான் பரமாத்ம நினைவில் பலம் இருக்கிறது. அவர் சாக்கார பிரம்மா உடல் மூலமாக நமக்கு யோகத்தை கற்பித்து தருகிறார். என்றாலும் கூட நினைவு நேரடியாக அந்த ஜோதி சொரூபமான சிவ பரமாத்மாவை தான் செய்ய வேண்டும். அந்த நினைவின் மூலமாக கர்ம பந்தனத்தின் அழுக்கு இறங்கும். நல்லது. அவ்யக்த சமிஞ்சை தங்களுக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். அமைதியின் சக்தியின் பிரயோகத்தின் மூலம் முதலில் சுயத்தின் மீது, உடலின் வியாதியின் மீது செய்து பாருங்கள். இந்த சக்தி மூலமாக கர்ம பந்தனத்தின் ரூபம் இனிமையான சம்பந்தத்தின் ரூபமாக மாறிவிடும். இந்த கர்ம கணக்கு, கர்மத்தின் கடுமையான பந்தனம் அமைதி சக்தி மூலமாக
தண்ணீரில் போட்ட கோடு போல மிக லேசாக அனுபவமாகும். அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. கர்ம கணக்கை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன், அப்படி தோன்றாது. ஆனால் சாட்சியாளராக, பார்வையாளராக இருந்து பார்ப்பவராகி இந்த கணக்கு வழக்கின் காட்சியை பார்த்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.